ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. தக்காளி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீ உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. தக்காளி தோசை செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன், துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி 1 கப்புன்னா 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கணும். இதுதான் அளவு. நான் 2 கப் அரிசி எடுத்ததுனால 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை ரெண்டையும் ஒன்றாவே ஊற போட்டுக்கலாம். இது முதல்ல 2-3 தடவை கழுவிட்டு வந்துடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த துவரம்பருப்பு இதை ஒரு 3 தடவை கழுவிட்டு வந்துடலாங்க. இப்போ இது நல்லா கழுவிட்டு வந்தாச்சுங்க. இதில் இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 3 மணி நேரம் ஊறட்டுங்க. 3 மணி நேரம் ஊறினா கரெக்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடயே இந்த ரெசிபிக்கு தேவையான காரத்துக்கு சிகப்பு மிளகாய் சேர்த்து ஊற வச்சுக்கலாங்க. இது நல்லா ஊறட்டும். இது நம்மளோட தோசைக்கு கலர் மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ஊற வச்சு சேர்த்தோம்னா இப்போ இது நல்லா 3 மணி நேரம் ஊறட்டுங்க. அடுத்தது தக்காளி தோசைக்கு அரைக்க தக்காளி தேவைப்படுது. நீங்கள் 1 டம்ளர் அரிசி எடுத்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரி பெரிய இது மீடியம் சைஸு, இன்னொன்று பெருசாக எடுத்துக்கலாம். இல்லாட்டி 1.5 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 டம்ளர் அரிசி எடுத்ததுனால 3 தக்காளி, இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். நீங்கள் 1 டம்ளர் அரிசி எடுக்கிறதா இருந்தால் 1.5 தக்காளி, இந்த அளவுக்கு புளி போதும். தக்காளி, புளி, இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து ஒன்றாவே நீங்கள் அரைச்சிடலாம். அப்புறம் இந்த அரைச்ச விழுதை அந்த அரிசி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா ஊறட்டுங்க. அரிசி பருப்பு நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். ஸ்மூத் பேஸ்ட்டாக எப்போ நம்ம அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். சிகப்பு மிளகாய், தக்காளி, புளி, உப்பு சேர்த்து தனியாக அரைச்சிக்கலாங்க. அப்புறம் அரைச்சதை எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அரிசி பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம், அதை கூட சேர்த்து இதையும் அரைச்சிக்கலாங்க. தக்காளி தோசைக்கு மாவு நல்லா சூப்பராக அரைச்சி வச்சாச்சுங்க. இதை அரைச்ச உடனே ஊற்றலாம். புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துட்டு தோசை ஊற்றிக்கலாங்க. நம்ம ரவா தோசை மாதிரி நீர்க்கவும் ஊற்றிக்கலாம். ரெகுலர் உளுந்து மாவு தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். உங்கள் விருப்பம்தான். இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து வச்சுருக்கேங்க. எண்ணெயில் கடுகு பொரிச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஒரு தோசை ஊற்றிட்டு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. தோசை கல் சூடாகிடுச்சு. தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இன்னும் தண்ணி ஊற்றலாங்க. இன்னும் கொஞ்சம் நீர்க்கவே இருக்கலாம். பார்த்திங்களா, உளுந்து தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணவும் வருது. உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அப்படி ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த மூடி வைக்கிறதுனால மூடி வச்சுக்கலாங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க, பார்க்கலாம். தோசை வெந்துடுச்சுங்க. நான் 1 சைடாக தான் எடுக்க போகிறேன். ஆனால் உங்களுக்கு திருப்பி போட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள் எந்தளவுக்கு ரோஸ்ட்டாக வந்திருக்குன்னு. திருப்பி போட்டு காமிக்கிறேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ரோஸ்ட்டாகவும் வந்திருக்கு. அதே டயத்தில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சூப்பராக நம்மளோட தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அரைச்ச உடனே ஊற்றலாம். புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.